ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவன் நமக்கு தந்த இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் அவருடைய பிள்ளைகள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த மாதத்தை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நன்றி நிறைந்த இருதயத்தோடு அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரத்தை பிடித்த நாள் முதற்கொண்டு அவர் கைவிடவே இல்லை. தோளின் மேல் நம்மை சுமந்து அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்துடன் நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை. ஆண்டுடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்தி இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமேன். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் இணைந்து பாடப்போகிறோம். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். இதயத்துடன் நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு பெரியவர், என் இயேசு, என் இயேசு. நன்றி நிறைந்த இதயத்துடன் நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்துடன் நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் கடந்து வந்த பாதைகள் என்னை தோளில் தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்துடன் நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்துடன் நாதன் இயேசுவை பாடிடுவேன். என் கரத்தை பிடித்த நாள் முதற்கொண்டு என்னை அவர் கை
கிருபை தாங்குதே. கிருபை தாங்குதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு சொல்லுங்க, என் இயேசு நல்லவர், என் இயேசு ஓ என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்துடன் நாதன் இயேசுவை பாடிடும். நன்றி நிறைந்த இதயத்துடன் நான் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? என் கரத்தை பிடித்த நாள் முதற்கொண்டு என்னை அவர் கைவிடவே இல்லை. உண்மையாய் முழு இருதயத்தோட உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி பாருங்க. கர்த்தருடைய கரம் உங்க கூட இருந்ததுனால இதுவரைக்கும் கைவிடாதபடி உங்களை நடத்தியிருக்கிறாரே. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. மீண்டும் சொல்வோம். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம். உயர்த்துவேன் அவரின் நேசம் எனது இன்பம். அவர் நாம் உயர்த்துவேன். நன்றி நிறைந்த இதயத்துடன் நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தி Thank you Lord. ஆராதிப்பேன். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவரை ஆராதிப்போம். செங்காண்டல் மேல் அசைவாடினீ எல்லா தடைகளை மாற்றினீரே. ஓ செங்காண்டல் மேல் அசைவாடினீ எல்லா தடைகளையும் எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் மேலே அசைவாடுமே இந்த இசையா. எங்கள் மேலே அசைவாடுமே. நன்றி இயேசுவே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே.
கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் ஒரு மடமாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறவர். சேர்ந்து பாடுவோம் தெய்வமே. அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே நன்றி. Thank you Jesus. இந்த வேளையில் அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே இந்த வேளையில் அசைவாடுமே. அசைவாடும் அற்புதமாய் எங்களை நடத்தும். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை thank you Lord. ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. தெய்வமே அவர் செய்த, நினைத்து பாருங்க, அவர் செய்த நன்மைகளை அற்புதமாய் தேவன் நடத்தினாரே. அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Lord. ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. உண்மையாய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல எத்தனை பேர் எங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அற்புதமான காரியத்தை தேவன் உங்கள் வாழ்விலே செய்யட்டும். அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்யட்டும். Thank you. Thank you Jesus. ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லு. ஆத்துமாவுக்கு செய்த நன்மை, சரீரத்திற்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி என் ஆத்துமாவே நன்றி சொல்லு மொழி உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு மொழி உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா
சொல்லு முழு உள்ளத்தோடே. சொல்லுவோம் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. ஆடு கோழி நின்று மீட்டாரே, ஆடு கோழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு பாடுங்க. ஒரு நாள் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமொழி சூட்டுகிறா, கிருபை இரக்கங்களா இயேசையா சூட்டுகிறா. நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா, வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஓ இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்ற, ஓ இளமை தங்கிடா, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் ஓடினாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ள. கர்த்தர் செய்த சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கரங்களை தட்டி ஆமென். அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறப்பதில்லை ஆண்டவரே. ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து 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 ஆண்டவருக்கு நன்றி பலிகளை நான் செலுத்துவேன். தேங்க்யூ ஆண்டவர். தொடர்ந்து உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறீர், மகிமை விளங்க பண்ணுகிறீர், உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உதவி செய்தீர். அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இந்த நாளில் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாகவே
கர்த்தர் இதுவரைக்கும் மிக அற்புதமாக நேர்த்தியாக நம்மை நடத்தி இருக்கிறார். இன்னும் மீதியுள்ள நாட்கள் மிக மகிமையான நாட்களாக உங்கள் வாழ்விலே கர்த்தர் மாற்றி தருவார். இன்றைக்கு தேவன் நமக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த வசனத்தை நாம் வாசித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அற்புதமான நல்ல வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தையை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பல வார்த்தைகளை, பல வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்றிருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு ஒரு விசேஷித்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன தேவன் சொல்லுகிறார்? காரியம் கைகூடி வரும் என்பது தேவன் கொடுக்கிற வார்த்தை. ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தை சொல்றாரு, உங்க காரியம் கைகூடி வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கவனியுங்கள், நெகேமியாவின் நாட்களில் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு விட்டது என்கிற செய்தியை கேள்விப்பட்டவுடனே நெகேமியாவினுடைய இருதயத்திலே ஒரு பெரிய பாரம், ஒரு துக்கம், ஒரு கவலை அவனுடைய இருதயத்தை ஒடுக்கிற்று. பணிவிடை செய்து கொண்டிருக்கிறவன், ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறவன், இன்றைக்கும் சந்தோஷமாகவே இருக்கிறவன், சந்தோஷமாக தன் வேலைகளை செய்கிறவன் இன்றைக்கு துக்கமுகமாய் இருக்கிறான். ராஜா அதை கண்டுபிடிக்கிறார். இவன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பானே, வேலைகளை செய்வானே, கடமைகளை செய்வானே, ஆனால் இன்றைக்கு அவனுடைய முகத்தில் ஒரு துக்கம் இருக்கிறதே, இது என்ன துக்கம் என்று ராஜா கேட்கிறார். இது உலகத்தின் காரியங்களை குறித்த துக்கம் அல்ல, அவனுடைய மனதிலே ஒரு பெரிய பாரம் அவனுக்குள் இருக்கிறது. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு விட்டது. கவனிங்கள், அதை திரும்ப கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தையும் பாரத்தையும் இந்த மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிறார். கவனிங்கள், இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற பாரம். எந்த மனுஷன் தேவனுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று பாரப்படுகிறானோ அந்த தேவ மனுஷனுக்கு அதை செய்ய வேண்டியதற்கான கிருபைகளையும் பலத்தையும் கர்த்தர் கொடுப்பது உண்மை. பாருங்கள், அதை மறுபடியும் எடுத்து கட்டுவதற்கு மறுபடியும் அந்த தேசத்திற்கு போய் அங்கே போய் பார்த்து பாருங்க, எல்லாவற்றையும் அவன் செய்வதற்கு முயற்சி செய்கிறான். ஆனால் கேட்கிறார்கள், இது எப்படி நடக்கும்? இது உன்னால் எப்படி நடக்கும்? இது சாத்தியமாகுமா? உன்னால் இதை செய்ய முடியுமா? இது சாதாரணமான காரியம் இல்லை, இது எப்படி நடக்கும் என்று கேட்ட பொழுது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மோட பேச விரும்புகிற காரியம் அதுதான். உங்கள் வாழ்க்கையிலே காரியம் கைகூடி வரும். எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ விதமான வாரங்கள், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்தது, நீங்கள் விரும்பினது, நீங்கள் வாஞ்சித்தது, இல்லாவிட்டால் நீங்கள் ஜெபம் பண்ணினது, நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டது, உபவாசத்தோடோ இல்லாவிட்டால் பொருத்தனையோடோ தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்த ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில நடக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை அது கைகூடாமல் இருந்திருக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், இனி நடப்பதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். நடப்பதற்கான சூழ்நிலை இல்லைன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். நான் நீண்ட நாளா ஜெபம் பண்ணினேன், நீண்ட நாளா நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, அநேக நாட்களா தேவ சமூகத்தில் கேட்டேன், ஆனா இந்த காரியம்லாம் ஒன்றும் நடக்கலையே. ஒருவேளை இப்படி நினைக்கலாம், யாருக்கெல்லாமோ காரியம் நடக்கிறது, எனக்கு நடக்கவில்லையே.
ஆண்டவர் அறியாத மனுஷனுக்கு நடக்கிறது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத மனுஷனுக்கு நடக்கிறது. ஆனால் இரவும் பகலும் உண்மையாய் கர்த்தரை தேடுகிற எனக்கு காரியம் நடக்கவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே உன் காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் விரும்பின காரியம், நீங்கள் ஜெபித்த காரியம், நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்ட காரியம், எது நன்மையாய் முடிய வேண்டும் என்று கேட்டீர்கள், எது ஆசீர்வாதமாய் நடக்க வேண்டும் என்று கேட்டீர்கள், அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கைகூடி வரும் காரியம் நடக்கும். இத்தனை நாள் நடக்காதது நடக்கும், இத்தனை நாள் வராதது வரும், இத்தனை நாட்கள் எதிர்பார்த்தது ஒருவேளை நீங்கள் விரும்பினது இன்னும் நடக்கலையா, இதோ காரியம் கைகூடி வரப்போகிறது. ஆமென். சாத்தியமே இல்லையா, நடப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷம் அவ்வளவுதான். ஆமாம், 12 மாதங்கள் வந்துட்டோம். 11 மாதங்கள் நடக்கும்னு நினச்ச காரியங்கள் நடக்கலை, நடக்கும்னு நினச்ச விஷயங்கள் நடக்கலை. இவ்வளவு நாள் நடக்காதது இந்த 11 மாதம் நடக்காததா இந்த ஒரு மாசத்துக்குள்ள நடந்துற போது, காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், வாய்க்கால தண்ணீரால் நிரப்புகிற கர்த்தர், இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிற கர்த்தர், ஒன்றுமில்லாததில் இருந்து ஒன்றை உருவாக்குகிற கர்த்தர். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உனக்கு காரியம் கைகூடி வரும். அநேக நாட்களாய் உங்களுடைய ஆமென் பிள்ளைகளின் காரியம், உங்களுடைய குடும்பத்தின் காரியம், தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட காரியம், நீண்ட நாட்களாக தேவ சமூகத்தில் ஜெபித்த காரியம் வீண் போயிட்டு நினைக்கிறீங்களா? வீண் போயிட்டு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அது கைகூடி வரப்போகிறதா. ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? அதுதான் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? இந்த காரியம் எப்படி நடக்கும்? அதுதான் நெகேமியாவின் காலத்திலும் இருந்தது. நெகேமியா சொல்லுகிறான், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சத்துருக்கள் சொல்லுகிறார்கள், எப்படி நடக்கும் இது உனக்கு? இது சாதாரணமான காரியமா? இதை செய்யக்கூடியது சாதாரணமானதல்லவா? அல்லது இது எப்படி காரியம் நடக்கும்? எப்படி நடக்கும்? 2 விஷயங்களை இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 4ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். அலங்கத்தை கட்ட வேண்டும் என்கிற வேலையை தொடங்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த வேலை நடக்காதபடிக்கு, இல்லைனா காரியம் நடக்காதபடிக்கு, நெகேமியாவின் இருதயத்தில் இருந்த பாரம், அவன் இருதயத்தில் இருந்த ஆசை, அவன் இருதயத்தில் இருந்த ஏக்கம், அவன் இருதயத்தில் இருந்த வாஞ்சை நிறைவேறக்கூடாதபடிக்கு, அந்த காரியம் நடக்கக்கூடாதபடிக்கு சத்துருக்கள் தடை பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தீர்க்கமா சொல்றாரு, எப்படி காரியம் நடக்குமா தெரியுமா? தடைகள் வந்தாலும் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். தடைகளின் நடுவிலே உன் காரியம் கைகூடி வரும். தடைகள் பண்ணினார்கள், தடுக்க நினைத்தார்கள், தடை பண்ணி போட யோசனை பண்ணினார்கள். எப்பவுமே ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறார்னா அந்த காரியத்தை செய்வதற்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரும். அதை நிறைவேற்றுவதற்கு போராட்டங்கள் வரும், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த தடைகளின் நடுவிலும் தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஒருவேளை உங்களுடைய காரியங்களில் சில தடைகள் இருக்கலாம், தடுக்கிற நபர்கள் இருக்கலாம், தடுக்கிற சத்துருக்கள் இருக்கலாம். எப்படி நடக்கிறது என்று பார்க்கலாம், இது எப்படி கைகூடும் என்று பார்க்கலாம், இந்த வேலையை எப்படி செய்வார்கள் என்று பார்க்கலாம், இவர்களுக்கு எப்படி இந்த காரியம் சாத்தியமாகும் என்று பார்க்கலாம். இது சத்துருனுடைய சவால்கள். தடைகளுக்குள்ள இருக்கிறீங்களா? உங்கள் காதுகள் கேட்க சொல்லுகிறார்களா? பார்க்கலாம். இவர்களுடைய ஆசீர்வாதம், இவர்களுடைய நன்மை, இவர்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
கர்த்தர் ஒரு காரியத்தை திட்டமா சொல்லி இருந்தால், தேவன் ஒரு காரியத்தை தீர்க்கமாய் பேசியிருந்தால் அதை நிறைவேற்ற அவராலே முடியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தடைகளின் நடுவிலும் உனக்கு காரியம் கைகூடி வரும். ஹல்லேலூயா. தடைகளின் நடுவிலும் உனக்கு காரியம் நடக்கும். தடைகளுக்குள்ள நிற்கலாம், சத்துருக்கள் எழும்பி தடுக்கலாம், பயப்படாதீங்க. சத்துருக்கள் எழும்பி தூர்த்து போடலாம், பயப்படாதீங்க. ஈசாக்கின் நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை கர்த்தர் பெருக பண்ணினார். அடுத்துக்கு கீழே படிச்சீங்கன்னா அவன் பெரியவனானான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த ஈசாக்கின் மேலே இருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தையின்படி, தேவன் கொடுத்த வார்த்தையின்படி அவன் பிரயாசப்பட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு, ஒரு மேன்மை ஈசாக்கின் வாழ்க்கையில் உண்டாகிறது. பாருங்க, அவன் நினைக்கிறான் தன் தகப்பனின் காலத்தில் தோண்டப்பட்ட துறவுகள் நிறைய மூடி கிடக்குது. தகப்பனுடைய காலத்தில் தோண்டப்பட்ட துறவுகள் தூர்த்து போட்டு போயிற்று, மூடி கிடக்கிறது. இப்ப என்ன செய்யறாருன்னா, அந்த துறவெல்லாம் தோண்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். எங்க அப்பா காலத்துல நிறைய துறவுகள் தோண்டப்பட்டது, ஆனா காலப்போக்கில ஏதோ ஒரு காரணத்தினால அது மூடி கிடக்குது. ஆனா பாருங்க, அதை நம்ம திரும்ப மறுபடியும் தோண்டணும் அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் அதை தடுத்தார்கள். நன்றை கவனிங்கள். ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம், ஈசாக்கினுடைய பிரயாசம், ஈசாக்கினுடைய வளர்ச்சி, ஈசாக்கினுடைய மேன்மை, ஒருவேளை சத்துருக்கள் எழும்பி, பெலிஸ்தியர்கள் எழும்பி எப்படி இந்த துறவுகளை தோண்டலாம், எப்படி இந்த துறவுகளை தோண்டுகிறாய் என்று பார்க்கலாம். இந்த நீரூற்ற மறுபடியும் உங்க சந்ததி அந்த நீரூற்றின் ஆசீர்வாதத்தை பெறலான்னு பார்க்குறீங்களா? பெலிஸ்தியர்கள் எழும்பி தடை பண்ணினார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் தோண்டினான், மறுபடியும் தடுத்தார்கள், மறுபடியும் தோண்டினான், மறுபடியும் தடுத்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டம் கடந்து வரும்போது சொல்லுகிறான், இனிமேல் நாங்கள் தடுக்க மாட்டோம், இனிமேல் நாங்கள் தடை பண்ணவே மாட்டோம். ஏன்னா எத்தனை முறை தடுத்தாலும் நீ எடுக்கிற பிரயாசம் உனக்கு வாய்க்கிறதே, நீ எடுக்கிற முயற்சி உனக்கு வாய்க்குதே, நீ பிரயாசப்படும் பொழுது அந்த காரியம் உனக்கு நடக்குதே. அப்படின்னா உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்பா, உன் தேவன் கூட இருக்கிறார். இந்த அருமையான நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஈசாக்கு அருமையானவர்களே, காரியத்தை நினைக்க நினைக்க, செய்ய நினைக்க 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 சத்துருக்கள் தடை பண்ணினார்கள். தடைகளின் நடுவிலும் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணினார். ரகோபோத் உண்டாயிற்று, கர்த்தர் இடம் உண்டாக்கி விட்டார். சத்துருகளுக்கு முன்பாக ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிற செய்தி அவர்கள் சொல்லுகிறார்கள். தடைகள் பண்றாங்களா? தடைகளின் நடுவில் நிற்கிறாங்களா? சில நபர்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறாங்களா? சில அதிகாரிகள் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கிறாங்களா? எப்படி இந்த நன்மை நீ பெற்றுக்கொள்கிறான்னு பார்க்கலாம், எப்படி உனக்கு ப்ரமோஷன் வருதுன்னு பார்க்கலாம், எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வருதுன்னு பார்க்கலாம். சவால் விட்டு போராடுறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, அந்த தடைகளின் நடுவிலும் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்பித்து காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். உங்க காரியம் கைகூடி வரும். இந்த மாதத்திலே நடக்கும். நீண்ட வருஷமா நடக்காதது, நீண்ட வருஷமாய் அருமையானவர்களே வரும்னு எதிர்பார்த்தது, இன்றைக்கு வந்துடும், இந்த மாதம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தது ஒருவேளை உங்களுக்கு நடக்கமாயிட்டா, இந்த மாதத்தில் கர்த்தர் திட்டமா சொல்றாரு, இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே ஒரு அற்புதமான காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கிறதை காண்பீர்கள். தடைகளின் நடுவிலும் காரியம் கைகூடி வரும். விசுவாசம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, ஆமென். இரண்டாவது, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால், ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும். தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும். வேதம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கவனிங்கள், தரிசனம்
குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும், அது தாமதித்தாலும் நடக்கும் அப்படின்னு நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்ப ரெண்டாவது காரியம் எப்படி கைகூடும்? தடைகளின் நடுவிலே காரியம் நடக்கும்னு ஆண்டவர் சொன்னாரு. ரெண்டாவது சொல்லுகிறாரு, தாமதித்தாலும் காரியம் கைகூடி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பேசின வாக்கு தத்தம் உண்டு, ஆண்டவர் நம்மோடு பேசின தீர்க்க தரிசனங்கள் உண்டு, தேவன் நமக்கு காண்பித்த வெளிப்பாடுகள் உண்டு, ஆண்டவர் நம்மோடு பேசின வாக்கு தத்தங்கள் உண்டு. அது பொய் சொல்லாது. தேவனுடைய வார்த்தை அல்லவா? தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. தேவனுடைய வசனம் பொய் சொல்லாது. தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கு, தேவனுடைய வார்த்தையில் வல்லம் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது அது நிறைவேறுவது உண்மை. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நிறைவேற்றுவதற்கு ஒரு காலத்தை தேவன் வச்சிருக்கிறார். சொல்றதுக்கு ஒரு காலம், அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலம். பாருங்க, அப்ப அது வரைக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஒருவேளை தாமதித்தால் நீங்க நினைக்கலாம், ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் சொல்லி எவ்வளவு நாளாச்சு, கர்த்தர் பேசி எவ்வளவு நாளாச்சு, இன்னும் நடக்கலையே, லேட் ஆகிட்டே இருக்குதே, இந்த வருஷம் நடந்திருக்கணுமே, லேட் ஆகிட்டே இருக்க. கர்த்தர் சொல்றாரு, காத்திரு, தாமதித்தாலும் நிச்சயமாய் காரியம் கைகூடி வரும். அவர் வேளைக்காக காத்திருக்க வேண்டும். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தைகள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் செய்ய போற காரியத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு. வாக்குத்தத்தம் இருக்கு, நிறைவேற்றப்படுக வேண்டிய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டாயிற்று. ஆனா அந்த வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறுது? குறித்த காலத்திற்கு. வேதம் சொல்லுகிறது, குறித்த காலம் வந்த பொழுது என்று எழுதியிருக்கிறது. அப்ப குறித்த காலம் வரைக்கும் அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கும். காலங்கள் தாமதம் ஆகிறதுனால அது பொய்ன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் பேசலன்னு நினைக்காதீங்க. அது குறித்த காலம் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப நடக்கும்? குறித்த காலம் வரும் பொழுது காரியம் நேர்த்தியாய் நடக்கும். நான் நினைக்கிறேன், கர்த்தர் குறித்திருந்த காலம் இதோ சமீபித்து விட்டது. கர்த்தர் குறித்திருந்த நாட்கள் இதோ சமீபித்து விட்டது. தாமதத்தை குறித்து வருத்தப்படுகிறீர்களா? தாமதித்து கொண்டே இருக்கிறதே என்று வருத்தப்படுகிறீர்களா? இந்த வருஷமும் நடக்காம போயிருமோ, இந்த வருஷமும் ஆசீர்வாதத்தை நான் பார்க்காம போயிருவேனோ, இந்த வருஷமும் நன்மையை நான் பார்க்காம போயிருவேனோ அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ள இருக்கா? ஒருவேளை அந்த கலக்கம் உங்கள் இருதயத்தில் இருக்கா? கர்த்தர் சொல்றாரு, தாமதிக்காது, அது நிச்சயமாய் நடக்கும். இனி தாமதிப்பது இல்லை, நிச்சயமா நடக்கும். கர்த்தர் சொல்றார், நிச்சயமா நடக்கும். நீங்க முழு விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால், கனம் பண்ணினால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை, வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்விலே அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தாமதித்தாலும் காரியம் கைகூடும். ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இனி தாமதிக்காது. வேளை வந்துவிட்டது, கர்த்தருடைய நேரம் வந்துவிட்டது, அற்புதங்கள் நடக்கிற சமயம் வந்துவிட்டது, ஆச்சரியமான காரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அழுது புலம்பின காலம் போயிற்று, வருத்தப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டது. இனி உனக்கு சந்தோஷம்தான், இனி உனக்கு மகிழ்ச்சி தான், இனி உனக்கு ஆனந்த களிப்பு தான். அதைத்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க விரும்புகிறார். அதைத்தான் தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நன்றி சொல்ல போகிறோம். எங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நடக்காதுன்னு சில காரியத்தை விட்டுட்டீங்களா? இனிமே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, காரியம் நடக்குமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. காரியம் நடக்குமா? அந்த கவனிங்கள், ஆண்டவர் திட்டமாய் சொல்லி இருக்கிறார், தடைகள் வந்தாலும் காரியம் கைகூடும், தாமதித்தாலும் காரியம் கைகூடும். இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க போகிறீர்கள். இந்த மாதம் முழுவதும் அந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் சொல்லுங்கள், எனக்கு காரியம் நடக்கும், எனக்கு காரியம் நடக்கும். யாருக்கு நடக்குதோ இல்லையோ, எனக்கு நடக்கும். என் வேலையில் ஒரு அற்புதம் நடக்கும், என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், என் படிப்பின் காரியத்தில் அற்புதம் நடக்கும்.
ஒரு டிரான்ஸ்ஃபர் மாற்றத்திற்காய் ரொம்ப நாளா நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், கிடைக்கவே இல்லை. நிச்சயமா சொல்கிறேன், காரியம் நடக்கும் நடக்கும். பிரைஸ் காட். நீண்ட காலமாக நீங்க எதை நினைத்து பயணித்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை எதிர்பார்த்து பயணித்து கொண்டிருக்கிறீர்களோ, தடைகளின் நடுவில் ஒரு அதிசயம் அதற்குள் நடக்க போகிறது. அற்புதமான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நிச்சயமாய் நடக்க போகிறது. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நடக்க போகிறதுன்னு சொல்லுங்க. இந்த மாதத்தில் என் காரியம் நடக்க போகுது. நான் பிரயாசப்பட்ட காரியம், நான் ஜெபித்த காரியம், தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்ட காரியம். ஹல்லேலூயா. நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்கு நடக்கும். நீ கேட்டுக்கொண்டபடியே உன் காரியம் நடக்கும். எப்படி நடக்கணும்னு ஜெபம் பண்ணினீர்களோ அப்படியே உங்க காரியம் நடக்கும். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை விளங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். காத்திருந்து சோர்ந்து போய்விட்டார்கள் ஆண்டவரை, காத்திருந்து மனதளவிலே ஆண்டவரை சோர்வை சந்தித்து விட்டார்கள். அநேகர் இப்பொழுது ஜெபிப்பதில்லை. இந்த காரியத்திற்காய் எப்படி வேணாலும் நடக்கட்டும், எந்த நேரத்தில் நடக்கட்டும், அவர் எப்ப செய்வாரோ அப்ப நடக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டாங்க. அநேகருடைய இருதயங்கள் அப்படிப்பட்ட கவலைகள், பாரங்கள் இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இனி தாமதிப்பது இல்லை. இனி ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார். ஏனென்றால் அவருடைய நேரம் வந்து விட்டது, அவருடைய வேலை வந்து விட்டது. அற்புதமான காரியத்தை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. எந்தெந்த காரியத்தில் நன்மை உண்டாக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அத்தனை நன்மைகளும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.